இந்த மண்ணிலே கர்ம வீரரே, உம்மை ஒரு நாளும் நாங்கள் மறந்ததில்லை. வாழ்த்துவோம் வணங்குவோம் காமராசரை, போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் அந்த மனித தெய்வத்தை. நன்றி, வணக்கம். பெண்களோட வரலாறுகளை மட்டும் படிச்சிருக்கோம். இன்றைய காலகட்டத்திற்கு அரசியலுக்கும் சரி அடுத்த தலைமுறைக்கும் காமராஜர் எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு? அவர் தானே எல்லாமே. இன்னைக்கு அவர் இல்லைன்னாக்க நிறைய பேர் இன்னமும் நம்ம கிராமத்திலேயே படிப்பறிவே இல்லாமல் அப்படியே என்ன சொல்கிறது, விவசாயம் இல்லைன்னா ஆடு மாடு மேய்ச்சிட்டு இப்படியே தான் வாழ்க்கை போயிருக்கும். எந்த ஒரு வளர்ச்சியிலையுமே இருந்திருக்க மாட்டோம். நம்ம அப்படியே சாதாரணமாக தான் இருந்திருப்போம். அவர் கொடுத்த அந்த கல்வி தான் இன்றைக்கி உலக அளவில் பேசப்படுது. அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் மிகப்பெரிய இடங்களில் அவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். அது ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதுலேயும் பெண்கள் இன்னும் அதிகமாக இன்றைக்கி படித்து மிகப்பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே அடித்தளம் அவர் தான். அவருடைய அந்த ஆரம்ப இந்த எல்லாரும் கற்கணும், எல்லாரும் கல்வி பயிலணும், எல்லாருமே இந்த படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் அவங்க உயர முடியும் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை அவர் தான் விதைச்சிட்டு போனார். அதனால் அப்படிப்பட்ட காமராஜரை நம்ம எப்பயுமே வணங்குவோம், போட்டு. அடுத்த தலைமுறைக்கு காமராஜர் விஷயங்களை பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி எந்த அளவுக்கு அரசாங்கம் என்னெல்லாம் முன்னெடுக்கும்? ஆமாம், அது நம்ம பள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் எப்பொழுதும். ஏன்னா நம்ம பள்ளியில் அவரை பற்றி நம்ம நிறைய படிக்கிறோம், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் எப்பொழுதும். அதேமாரி வீட்லேயும் நம்ம காமராஜர் ஐயா தான் நமக்கு கல்வி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா இடத்துலையுமே. அடுத்த தலைமுறைக்கும் அதை நம்ம அரசும் அது இந்த மாதிரி பெரிய விழாக்கள் எடுக்கும்பொழுது யார் இவர், எதுக்காக இவருக்கு விழா எடுக்கிறாங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். இன்றைக்கி பள்ளியிலையும் காமராஜருடைய இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் இவர் தான் உங்களுக்கு இந்த கல்வி கொடுத்தாரு அப்படின்னு எல்லா பள்ளியிலும், அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி அதுனியார் பள்ளியிலையாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் அவரை பற்றி ஒரு பாடம் எடுத்தால் ஓ ரைட்டு அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடியிருப்போம். இப்போ அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு அந்த பாட்டு தெரியாது. வளர்ந்த பிறகு நம்ம பாடும்போது இவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த பாட்டு பாடினார் அப்படின்னு, ஓ ரைட்டா அவரா அப்படிம்பாங்க. அது மாதிரி சரி நிறைய பேருக்கு யார் அவருன்னு தெரியாமே கூட இருந்துடலாம். அதனால் நம்ம எல்லாரும் சொல்லும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இல்லை, அது ஒரு இந்தியாவினுடைய பேரிழப்பு தான் திரையுலகத்துக்கு, இந்திய திரையுலகத்துக்கு. ரொம்ப கன்னட பேரொலின்னு சொல்லுவாங்க, பேரழகிம்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்து உயர்ந்த ஒரு மிகப்பெரிய நடிகை அவங்க. அதுலேயும் அவங்க இறந்து கண் தானம் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். வர்ற சந்ததிக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவன். திருச்செந்தூரை தொடங்கி பழனி, திருப்பரங்குன்றம் தொடர்ந்து அம்மாபிஷேகங்கள். ஆமாம், இறைபக்தி மக்களுக்கு வேணும்ல. ஏன்னா அவங்கவுங்க ஓடுற ஓட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ இறைவனையும் நம்ம வணங்கும் பொழுது நமக்கான நல்ல விஷயங்கள் வரும். அதுவும் கும்பாபிஷேகங்கும் போது அந்த ஊர் சுபிட்சமாக இருக்கும், அந்த மாவட்டம் சுபிட்சமாக இருக்கும், மாநிலம் சுபிட்சமாக இருக்கும். இறை பக்தி இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது தானே. அந்த அளவுக்கு நான் பாடுறது தான் எனக்கு தெரியும். அதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் நல்லது தான். அப்போ தானே ஒரு நாடு அவர் அப்படி இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்குது. நம்மெல்லாம் அப்படி பேச முடியுது, இவ்வளோ தூரம் வளர முடியுது. அதுமாரி எல்லா தலைவர்களும் அப்படி இருந்தாக்க நல்லது தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.